மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய முதலீட்டு களத்தில் நம்ம பேச போகிற தலைப்பு, இன்சூரன்ஸ் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுமா? பலருக்கும் இன்சூரன்ஸ் மீது அதிக நாட்டம் உண்டு. நாம் அதை தேடி போகலனாலும் அது நம்மளை அடிக்கடி தேடி வரும். ஒரு வங்கி கணக்கு வைத்திருந்தாலோ அல்லது நம்முடைய உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ யாராவது ஒருவர் நம்மை தேடி வந்து ஒரு பாலிசி எடுங்களேன் அப்படின்னு கேட்கறது மிக சாதாரண சம்பவம். நான் ஒரு பெரிய தொழிலதிபர் அவருடைய முதலீடுகளை பார்க்கும்போது அவர் என்னிடம் ஒரு 2 பக்கங்களை நீட்டினார். அந்த 2 பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தது. சரி, இத்தனை பாலிசி எடுத்திருக்காரே, அப்போ அவருடைய உயிரோட மதிப்புக்கு ஏற்றவாறு அவர் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பார் அப்படின்னு எங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க. நான் அதனுடைய அளவை நீங்கள் கணக்கிடுங்கள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சஜஷன் கொடுத்தேன். அந்த நபருடைய அனைத்து இன்சூரன்ஸ் பாலிசியுடைய ஒட்டுமொத்த மதிப்பை பார்க்கும்போது அவருடைய உயிரின் மதிப்பை விட ஒரு 10% தான் இருந்தது. அதாவது அவருடைய உயிரோடைய மதிப்பு 10 கோடினா வெறும் 1 கோடிக்கு தான் அவருக்கு இன்சூரன்ஸ் இருந்தது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அத்தனை பாலிசிஸை இன்சூரன்ஸ்ல எடுத்தும் அவருடைய உயிரின் மதிப்பு அந்த முதலீடுகளில் பிரதிபலிக்கவில்லை. இது ஏன் நடந்தது? இத்தனை பாலிசி எடுத்தவருக்கு அவருடைய உயிரின் மதிப்பு, ஹியூமன் லைஃப் வேல்யூ என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி மூலமாக அவருக்கு கிடைத்திருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், அவர் எடுத்த பெருவாரியான பாலிசிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் மூலமாக செய்யப்பட்ட முதலீடு ப்ராடக்ட்ஸ். ஏதோ ஒரு வகையில் அதிலிருந்து அவருக்கு அவர் வாழ்நாளிலேயே பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கினதுனால அவர் மிக அதிகமான பிரீமியம் கட்டியும் அவருடைய வாழ்க்கையின் மதிப்பை அந்த பாலிசிஸ் மூலமாக அவரால் அடைய முடியவில்லை. இது ஏதோ ஒரு பெரிய செல்வந்தருக்கு தான் நடந்ததுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். எந்த ஒரு உயர்ந்த தனியார் வங்கியில் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களும் அடிக்கடி இது போன்ற பாலிசிஸை உங்களுக்கு வந்து அந்த வங்கி சார்ந்தவர்கள் விற்க வருவது மிக இயல்பு. இதே தான் பிரைவேட் வெல்த்லேயும் சரி, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறதுக்கு எல்லோருமே ஆர்வமாக இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால், இன்சூரன்ஸ் பாலிசி பெருவாரியாக நம்ம நாட்டில் விற்கப்படுற ஒரு பொருளாகவே இருக்கிறது, விரும்பி வாங்கப்படும் பொருள் இல்லை. இது என்ன வித்தியாசம்? விற்கப்படும் பொருள், வாங்கப்படும் பொருள் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாங்கப்படுற பொருள் நாமே தேடி போய் இது நமக்கு அவசியம், நமக்கு இதனால பொருளாதார பயன்கள் இருக்கிறது, இதை வைத்துக் கொள்வதனால் நமக்கு நெடுங்கால பயன்கள் அதிகம், நாம இதனால நல்ல லாபத்தை அடைய முடியும் அப்படின்னு தேடி போய் வாங்குற பொருள். ஆனா இன்சூரன்ஸ் எந்த நேரத்திலையும் இந்த மாதிரி ஒரு பொருளாக பார்க்கப்படுவதில்லை. இது உங்களுக்கு ரொம்ப நல்லது, இதை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்,
இதை நீங்கள் வாங்கினால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தொகை கிடைக்கும் அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட மூளைச்சலவை செய்து விற்கப்பட்ட பொருட்கள் தான் இன்சூரன்ஸ் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். நாமளா போய் இதை வாங்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. அப்போ இந்த விற்பவர்கள் அவங்க அதிக ஆர்வம் கொண்டு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறது தான் நடக்கிற நடைமுறை. நான் சொன்னது போல எல்லோருக்குமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்க அவங்க வாழ்க்கையின் மதிப்பு அந்த பாலிசிஸ் மூலமாக பிரதிபலிப்பதில்லை. ஒருவேளை அதன் மூலம் அவங்க கிளைம் பண்ணனா அவங்களுக்கு ரொம்ப சொற்ப பணம் தான் கிடைக்கும். இது ஒரு பெரிய முரண்பாடு. ஏன்னா இன்சூரன்ஸ் வாங்குறதே ஒருவேளை நமக்கு ஏதாவது நடந்தால் அந்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய வருமானத்தை நம்பி இருப்பவர்களுக்கு இந்த வருமானம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும்ன்ற ஒரு அடிப்படையில தான் இன்சூரன்ஸே வாங்கணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நடைமுறையில் மிடில் கிளாஸ்ல இருந்து செல்வந்தர்கள் வரை இந்த பொருட்களை வாங்குபவர்கள் பெருவாரியானவர்கள் அந்த அடிப்படை தேவையே நிறைவு செய்வதில்லை. அப்போ அது ஒரு அரைகுறை முதலீடாகத்தான் அவர்கள் வாழ்க்கையில் அமைகிறது. இப்படி ஒரு முதலீடு அவசியமா? அல்லது இந்த முறையில் முதலீடு செய்வதில் என்ன லாபம்? என்னை பொறுத்தவரை அடிப்படையில் இன்சூரன்ஸ் ஒரு விற்கப்படுற ப்ராடக்ட். விற்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் தான் அதன் மூலம் அதிகம். அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா நம்ம வாங்கும்போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக சராசரியானவை. அதன் மூலமாக முதலீடு செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. இன்சூரன்ஸை ஒரு வாங்கப்படுற ப்ராடக்டா பார்க்கணும்னா ஒரு முதலீட்டு ப்ராடக்டாவே பார்க்கக்கூடாது. இதற்கு அர்த்தம் என்ன? நாம வாங்குற பாலிசி டேர்ம் பாலிசி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் அமைய வேண்டும். நாம தொடர்ந்து பிரீமியம் கட்டுவோம். நல்ல நீண்ட ஆயுளோடு நாம் வாழ்ந்தால் அந்த பாலிசி மூலம் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. நாம எடுக்க வேண்டிய டியூரேஷன், எவ்வளவு காலகட்டத்துக்கு இதுல பிரீமியம் கட்டணும்னா, நம்மை நம்பி இருப்பவர்கள் அவர்களாகவே சம்பாதித்து ஒரு நிலையான வாழ்க்கையை அடையும் வரை நம்முடைய வருமானத்தை பாதுகாப்பதற்கு உரிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துக்கு நம்ம இந்த பணத்தை கட்டணும். இப்ப நம்ம பிள்ளைகள் வளர்ந்து அவங்க படிச்சு அவங்க வேலைக்கு போற அந்த ஒரு ஆண்டு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட அத்தனை ஆண்டுகளுக்கு நம்ம இந்த டேர்ம் பாலிசி கட்டினா போதும். அதுக்கப்புறமாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவசியம் இல்லை. அந்த மாதிரி பாலிசிஸ் தான் நம்ம வாங்கணும். ஆனா பெருவாரியானவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸை வாங்கி போதிய இன்சூரன்ஸ் பெறுவதில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானமும் மிக சராசரியானது. இது நடக்கிறதுக்கு காரணமே இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்சூரன்ஸும் கலந்திருப்பது தான். இவை இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக வேறு மாற்று வழிகளில் செய்வதுதான் புத்திசாலித்தனம். இன்சூரன்ஸை டேர்ம் இன்சூரன்ஸ் மூலம் மட்டுமே செய்தாலே போரும். மற்ற வகையான பாலிசிஸ்ல கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக சராசரியானவை. அந்த சராசரியை எடுப்பதற்கு எந்த விதமான ஒரு காரணமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பல பாலிசிஸ்ல ரிட்டர்ன் அவங்க சொன்னதை விட கூட குறைவாக அமையும். பல காலம் கழித்து அதை உங்களால மாற்றி அமைக்க கூட முடியாது. ஏன்னா அத்தனை நாள் நீங்க பிரீமியம் கட்டியிருப்பீங்க. இதையெல்லாம் மனதில் கொண்டு இன்சூரன்ஸ் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. இன்சூரன்ஸ் என்பது ஒரு தனிப்பட்ட தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஒரு தனிப்பட்ட தேவை. இந்த இரண்டு தேவைகளையும் பிரித்து சரியாக தேர்வு செய்து தனித்தனியாக நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது உங்கள் களம். நன்றி.